நீங்க தேவனுடைய பிள்ளைகள். எவ்வளவு பெரிதான சத்தியம் இது. இதுதான் ஒரு மிகப்பெரிய சத்தியம். இந்த சத்தியத்தை தான் இந்த தந்திர கூட்டங்கள் உங்களுக்கு மறைத்துக் கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. அதனால இந்த சத்தியத்தை குறித்து நம்ம விரிவா பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள், அதாவது நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா, அவருடைய பிள்ளை ஆகாம நீங்க நியாயப்பிரமாண கற்பனைகள்ல இருந்து உங்களுடைய கிரியின் மூலமாக நீங்க நீதிமானாக்கப்படுகிற அந்த முயற்சியிலிருந்து வெளியே வர முடியவே முடியாது. நம்ம நியாயப்பிரமாண கிரியிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வெளியே வந்துட்டோம். கலாத்தியர் நிருபங்கள் பூரா அதைத்தான் சொல்லுது. கலாத்தியர் நிருபங்கள் பூராமே நியாயப்பிரமாணத்தில் விட்டு வெளியே வந்துட்டோம். திரும்ப உன்னை நியாயப்பிரமாணத்துக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கான வழிவகைகளை பூரா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அதற்கு ஒரு எச்சரிப்பாக எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் கலாத்தியர் நிருபம். 5ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நாங்களும் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்றாரு, நீங்கள் எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? நியாயப்பிரமாண கிரியைகளினாலயா, விசுவாச கேள்வியினாலயா? எதன் மூலமாக நம்ம ஆவியை பெற்றுக்கொண்டோம்? அவருடைய பிள்ளையானது எப்படி? அவருடைய ஆவி நமக்குள்ள வந்தபோது அவருக்கு பிள்ளையாவே மாறணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஸோ அவருடைய நம்ம மறுபடியும் பிறக்கிறோம் அப்படின்னா ஆவியினால தான் பிறக்க முடியும். அந்த ஆவியை நம்ம எதன் மூலமா பெற்றுக்கொண்டோம்? நியாயப்பிரமாண கிரியையினாலும் பெற்றுக்கொள்ளல, மாறாக விசுவாச கேள்வினால் பெற்றுக்கொண்டோம். அந்த விசுவாச கேள்வி என்னது? நாம் அவருக்கு பிள்ளையா இருக்கிறோம் என்பதுதான் அந்த விசுவாச கேள்வியே. நம்முடைய தகப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான் அந்த விசுவாச கேள்வியே. ஆனா அதை விட்டு வெளியே வா, அவர் கடவுள் கிடையாது, அவருக்கு சின்ன கடவுள், அவருக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவர் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி திரும்பவும் உன்னை எதுக்குள்ள கூட்டு போறான்னா, நீ கடவுளை அறியல. அப்படி யாருக்கு நியாயப்பிரமாண கிரியை கொடுக்கப்பட்டது? கடவுளை அறியாதவனுக்கு தான் நியாயப்பிரமாண கிரியை. கடவுளை அறியாதவனுக்கு தான் நியாயப்பிரமாண கிரியை. நீ அவருக்கு பிள்ளையாயிட்டுனா அவர் அப்பான்னு தெரிஞ்சு கொண்ட பிறகு உனக்கு எதுக்கு நியாயப்பிரமாண கிரியை? நியாயப்பிரமாணத்துக்கு கிரியைக்குள்ள நீ திரும்பவும் போறனா நீ செத்து போயிட்டேன்னு அர்த்தம். நீ உயிர் தெழுந்த அந்த ஒரே தேவனுக்கு நீ பிள்ளையா இல்லைன்னு அர்த்தம். அதனால நீ நல்லா புரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா தேவனுடைய சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்கள். வேத சத்தியம் பைபிள் ஃபுல்லாக என்ன கூறிக்கொண்டிருக்கிறது என்றால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இதுதான் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான சத்தியம். இதுதான் பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த தந்திர கூட்டங்களும் இந்த நாய் கூட்டங்களும் அதை தான் மறுதளிக்குது.